ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பீரங்கி, திமுகவின் போர்வாள், கருப்பு துண்டு ஓட்ட கண்ணன், பிரபாகரனின் அன்பை பெற்ற அண்ணன். இவர் மேடையில் பேசுகிறார் என்றால் கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் மக்கள் கூட்டம் கடலலையாய் திரளும். பாதி தொண்டர்கள், மீதி பொதுமக்கள். அந்த அளவிற்கு பேச்சிலும் மூச்சிலும் அக்னி ஏவுகணையாய் அனல் பறக்கும். எவ்வளவு நேரம் பேசினாலும் மக்கள் எழுந்து செல்ல மாட்டார்கள். இலக்கியம் முதல் இதிகாசம் வரை, வரலாறு முதல் வாழ்வியல் வரை வாய் விடக்க பேசும் இவர் பேச்சில் மக்கள் வாயடைத்து போவார்கள். தமிழ்நாட்டு அரசியலின் ஆளுமை தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் ஐயா வைகோ அவர்கள் அழைக்கப்படும் வை கோபால்சாமி அவர்கள் மே 22 1944 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்தில் வையாபுரி மாரியம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு 3 சகோதரிகள், ரவிச்சந்திரன் என்ற இளைய சகோதரரும் உள்ளனர். திரு வைகோ அவர்கள் ரேணுகா தேவி என்ற பெண்ணை 14 ஜூன் மாதம் 1971 ஆண்டு மணந்தார். 1964 ஆண்டு பேரறிஞர் அண்ணா முன்னிலையில் சென்னை கோகலே மன்றத்தில் இந்தி எதிர்ப்பு கருத்தரங்கில் முதலில் பேசி தனது அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்தார் வைகோ அவர்கள். 1970 ஆண்டு கலிங்கப்பட்டி பஞ்சாயத்து தலைவராக தனது 25வது வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குருவிகுள ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் போன்ற பதவிகளில் வைத்தார். 1978 ஆண்டு முதலாக மாநிலங்களவை உறுப்பினரானார். 1984 ஆண்டு 2வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினரானார். 1990 ஆண்டு 3வது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 18 ஆண்டுகள் தொடர்ந்து எம்பியாக இருந்தார். 1994 ஆண்டு மதிமுக நிறுவன பொதுச் செயலாளரானார். 98 ஆண்டு பிப்ரவரி மாதம் சிவகாசி தொகுதியில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 அக்டோபர் மாதம் 2வது முறையாக சிவகாசி தொகுதியில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவில் இருந்தபோது மாநில மாணவரணி துணைத் தலைவர், திமுக தேர்தல் பணிக்குழு தலைவர், திமுக தொண்டர் அணி தலைவர் போன்ற பல பதவியில் வைத்தார். 2019 ஆண்டு 4வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்த இவர் 1992 ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதியை கொலை செய்ய முயற்சித்தார் என்று கொலைப்பழி சுமத்தி திமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அதன் பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். 3 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் 2 முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் பணிபுரிந்தார். இவர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து வருவர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காக 2001 ஆண்டில் பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 19 மாதங்கள் சிறையில் இருந்தார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வைகோ அவர்கள் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த போதிலும் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவரது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தனது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று 6 கட்சிகள் அங்க வைத்தன. மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஊழல்வாதிகள் சொத்துக்கள் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும் என வைகோ வாக்குறுதி அளித்தார். இந்த தேர்தல் வாக்குறுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது என்றாலும் அரசியல் தலைவர்களிடமும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் எதிர்ப்பை கிளம்பியது. 2016 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலின் மைய பிரச்சனை என்ன, தமிழக மக்களின் மைய பிரச்சனை என்ன என்று மக்களிடம் கருத்து கணிப்புகளை கைபேசி மற்றும் புலனம் முகநூல் வழியாக கருத்து கேட்கப்பட்டு மக்களின் பேராதரவுடன் வைகோ எடுத்த இந்த முடிவை பாராட்டி மற்ற தமிழக உள்கட்சி மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்களும் வைகோவின் கருத்தில் உடன்பட்டு மக்கள் நல கூட்டணியில் இணைந்தனர். மக்களிடையே சரியான வரவேற்பு இருந்தும் பின்னர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணியிலிருந்து விலகியது. பின்பு வரவிருந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மற்றும் கட்சிகளோடு உடன்பாடு இல்லாமல் தனித்து போட்டியிடும் என்று வைகோ 2016 டிசம்பர் மாதம் 27 மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அறிவித்தார். இதன் பிறகு ஏற்பட்ட
தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திடீர் மரணத்துக்கு பின் உள்ளாட்சி தேர்தல் நடக்காததால் பிறகு தான் உருவாக்கிய மக்கள் நல கூட்டணியை முடக்கினார். பின்பு திமுகவில் தனது மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் போன்ற மக்கள் நல கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டார். 2004 முதல் 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு இந்திய அரசு எப்படியெல்லாம் உதவியது என்பதனை விளக்கி குற்றம் சாட்டுகிறேன் என்னும் புத்தகத்தினை வைகோ எழுதியுள்ளார். 2004 முதல் 2009 ஆண்டுகளில் இந்திய பிரதமருக்கு தான் எழுதிய கடிதங்களையும் தனக்கு பிரதமர் எழுதிய கடிதங்களையும் இந்த புத்தகத்தில் தொகுத்துள்ளார் வைகோ. இதை ஆங்கிலத்தில் ஏ அக்யூஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டும் உள்ளார். வைகோ அவர்கள் 2015ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி இரத்த தான முகாமை தொடங்கினார். கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் முகாம்களை நடத்தினார். நதிநீர் இணைப்புக்கான 1 மாத காலம் நடைப்பயணமும் மேற்கொண்டார். தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகளான முல்லை பெரியாறு பிரச்சனை, ஈழத் தமிழர் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, ஸ்டெர்லைட் என பல போராட்டங்களை நடத்தி வருபவர் வைகோ அவர்கள். மதுவை எதிர்த்து 2400 கல் தொலைவு தூரம் தொடர் நடைப்பயணம் மேற்கொண்டவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க கடுமையாக போராடி அதில் வெற்றி பெற்றவர். 30 முறை கைதானவர். 5 ஆண்டுகள் சிறையில் தன் வாழ்நாளை கழித்தவர். 1 கோடி கல் தொலைவுகளுக்கும் மேல் பயணம் செய்தவர். தமிழகத்தில் 50,000 கிராமங்களுக்கு மேல் சென்று மக்களை நேரடியாக சந்தித்தவர். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வறட்சியை அளித்துக் கொண்டிருக்கும் சீம கருவேல மரங்களை அழிப்பதற்காக வழக்கு தொடுத்து வாதாடி இருக்கின்றார். தமிழ்நாட்டில் பல்வேறு நீர்நிலைகள், கண்மாய்கள், ஆற்றுப்படுகைகள் மற்றும் தரிசு நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வளர்ந்துள்ள சீம கருவேல மரங்களால் நீர்வளம், நிலவளம் குன்றி வருகிறது. எனவே அந்த மரங்களை அடியோடு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தமிழக அரசின் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட பிற துறைகளில் செயலாளர்களுக்கு 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி கடிதம் எழுதினார். தமிழக அரசின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அதே ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மாண்புமிகு நீதிபதிகள் செல்வம் கலையரசன் அவர்கள் அமர்வில் நடந்த விசாரணையில் தமிழகத்தின் 13 தென் மாவட்டங்களில் சீம கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. மாவட்ட நீதிபதிகளின் மேற்பார்வையில் அந்த பணிகளை விரைவுபடுத்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 வழக்கறிஞர்கள் கொண்ட குழு அமைத்தது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற 19 மாவட்டங்களிலும் சீம கருவேல மரங்களை வெட்ட ஆணை பிறப்பிக்க கோரி வைகோ தாக்கல் செய்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் மதுரை கிளை 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி அதற்கான உத்தரவையும் பிறப்பித்து 19 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீதிமன்றம் கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த அளவுக்கு சீம கருவேல ஒழிப்பில் தீவிரமாக செயல்பட்டார். முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக 8 ஆண்டுகள் போராடி இருக்கின்றார். மீத்தேனை எதிர்த்து தஞ்சை மண்டலத்தில் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தவர். காவிரி பிரச்சனையில் 10,000 பேர்களை திரட்டிக் கொண்டு காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கல்லணை வரையில் நடந்து சென்றிருக்கிறார். ஸ்டெர்லைட் பிரச்சனையில் உலக கோடீஸ்வரர்கள் ஒருவரான ஸ்டெர்லைட் அதிபரை எதிர்த்து 18 ஆண்டுகள் போராடி இருக்கின்றார். இதற்காக உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தானாகவே வாதாடி இருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்பது வரலாறு. தனி தமிழ் ஈழம் அமைப்பதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கருத்தை உலக அரங்கில் முதலாக முன்வைத்தது இவர்தான். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஜெனீவா சென்றார். ஜெனீவா விமான நிலையத்தில் ஈழத்தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வைகோ அவர்கள் வரவேற்றனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தில் மனித உரிமைகள் மீறப்பட்டது தொடர்பான ஐநா சபையின் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள பல அடிப்படை பிரச்சனைகளுக்கும் இலங்கை ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கும் பல வகைகளில் குரல் கொடுத்து போராடி வருபவர் திரு வைகோ அவர்கள். இவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அந்த புத்தகங்கள் என்ன என்பதையும் காணலாம்.
கனவு நனவாகியது, இதய சிறகுகள், வீரத்தின் புன்னகை பரவட்டும், தமிழிசை வெல்வோம், நாதியற்றவனா தமிழன், குற்றம் சாட்டுகிறேன், ரத்தம் கசியும் இதயத்தின் குரல், சிறையில் விரிந்த மடல்கள், இந்தியை எடுக்கிறோமே ஏன், தமிழ் ஈழம் ஏன், பறையின் மாட்சி, தமிழர் வாழ்வில் தந்தை பெரியார், வைகோவின் சங்கநாதம், வாழ்வு மலரும் வழி, தமிழ் இசைத்தேன், இசைத்தேனாய் இலக்கிய தென்றலாய், தடைகளை தகர்ப்போம், தாயகம் காப்போம், உலக நாடுகளின் ஒன்றியம், வரலாறு சந்தித்த வழக்குகள், பெண்ணின் பெருமை, வெற்றி படிகள், தனலும் தன்மையும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், வெற்றி சங்கொலி, வாகை சூடுவோம், உலகுக்கு ஒரே பொதுமறை, புயலின் முகங்கள், ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழரின் போர்வாள், மனித உரிமைகள், போற்றி பாடுவோம், ஆம் நம்மால் முடியும், வைகோவின் கடிதங்கள் பாகம் 1, வைகோவின் கடிதங்கள் பாகம் 2, மறுமலர்ச்சி பெற எழுச்சி நடை, உழைப்பால் உயர்வோம், யமுனை கரையில் மனை மாட்சி, தமிழால் உயர்வோம், பரணிக்கரையில் புரட்சி கனல், தாகம் தீர பாசனம் பெருக, தேன் மலர்கள், நாடு நாடு தந்த நம்பிக்கை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளுமைமிக்க தலைவராகவும், தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை தொடர்ந்து போராட்டம் மூலம் மக்களிடம் கொண்டு செல்பவராகவும், ஒரு நேர்மையான அரசியல் தலைவராகவும் ஐயா வைகோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.